Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நம்ம பயிற்சி 1.1ல இருக்கிற 5th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த பயிற்சி 1.1 வந்து மேத் கிளாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வரக்கூடியது உறவுகளும் சார்புகளும் சாப்டர். அப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். கொஸ்டின் வந்து கணம் A ஈக்குவல் டு 1,2,3, கணம் B ஈக்குவல் டு 2,3,5, கணம் C ஈக்குவல் டு 3,4 மற்றும் D ஈக்குவல் டு 1,3,5 எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும். அப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு A கொடுத்துருக்காங்க, B, C, D கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இது. அப்போ அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது LHS, ரைட்ல இருக்கிறது RHS. LHS நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 நினைப்போம். இந்த RHS சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதை ஈக்குவேஷன் 2 எடுக்கணும். அப்போ அந்த ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலா அப்படின்றது செக் பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டின். அப்போ எப்பவுமே தீர்வு எழுதும் போது நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். A, B, C, D எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதணும். அப்போ தேர்வுல அதை எழுதுனதுக்கு அப்புறமா இதுல LHS என்னன்னு எழுதணும். A வெட்டு C ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது தான் LHS. அப்போ A வெட்டு C பெருக்கல், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் B வெட்டு D. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதுல A வெட்டு C அதுதான் முதல்ல நம்ம வந்து சால்வ் பண்ணணும். A வெட்டு C பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ வந்து 1,2,3 வெட்டு சியோட வேல்யூ 3,4. இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டேட்டா. அப்போ இந்த இந்த இது வந்து வெட்டு கணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரக்கூடியது. உங்களுக்கு வெட்டு கணம் என்ன அப்படின்னு தெரியலன்னா கன செயல்பாடுகள் அப்படின்ற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியா புரியும். அது பார்த்ததுக்கு அப்புறம் இது பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்போ A வெட்டு Cக்கான ஆன்சர் வந்து 2 கணம்ல இருக்கிற பொதுவான வேல்யூ தான், பொதுவா இருக்கிற வேல்யூ தான், பொதுவான உறுப்பு தான் இந்த A வெட்டு Cக்கான ஆன்சர். அதாவது வெட்டு கணம்ன்றது கொடுத்திருக்கிற 2 கணம்ல எந்த உறுப்பு பொதுவா இருக்குமோ அதுதான் வந்து வெட்டு கணம்கான ஆன்சர். அப்போ இந்த 2 கணம்ல பொதுவானது வந்து 3. அப்போ A வெட்டு Cக்கான ஆன்சர் வந்து 3. LHSல A வெட்டு C பார்த்தாச்சு. தென் B வெட்டு D பார்க்கணும். அப்போ B வெட்டு Dல Bக்கான வேல்யூ 2,3,5 இது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அதுக்கப்புறம் வெட்டு Dயோட வேல்யூ வந்து 1,3,5. அப்போ நமக்கு இது ரெண்டுமே வந்து வெட்டு கணம்ல வரக்கூடியது. அப்போ வெட்டு கணம்ன்றது கொடுத்திருக்கிற 2 கணம்ல இருக்கிற பொதுவான வேல்யூ. இதுல பொதுவான உறுப்பு வந்து 3,5. அதுதான் பொதுவான உறுப்பு. அப்போ அதுதான் B வெட்டு Dக்கான ஆன்சர். அப்போ நம்ம LHSல A வெட்டு C பார்த்தாச்சு, B வெட்டு D பார்த்தாச்சு. அப்போ அந்த 2 ஆன்சரையும் வச்சு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். அதுதான் LHS. அப்போ இதுல LHS எழுதும்போது A வெட்டு Cக்கான ஆன்சர் 3, B வெட்டு Dக்கான ஆன்சர் வந்து 3,5. இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். அது உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து ரொம்ப பேசிக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை புரிஞ்சதுன்னா உங்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும் இந்த மேத் கிளாஸ்ல. அப்போ கார்ட்டீசியன் பெருக்கலுக்கான ஆன்சர் வந்து 3,3, 3,5. அதுதான் இந்த A வெட்டு C பெருக்கல் B வெட்டு D யோட ஆன்சர், அதாவது LHS ஓட ஆன்சர். அதை நம்ம சமன்பாடு 1 அப்படின்னு எடுப்போம். அதுக்கப்புறம் RHS சால்வ் பண்ணணும். அதுல RHSல A வெட்டு B ஃபர்ஸ்ட்ல இருக்கு. A வெட்டு B சால்வ் பண்ணும்போது Aக்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும். 1, 2, 3. சாரி, A கிராஸ் B. ஓகே, A கிராஸ் B தான் சால்வ் பண்ண போறோம். இப்போ Aயோட வேல்யூ 1, 2, 3 பெருக்கல் Bயோட வேல்யூ 2,3,5. இது கார்ட்டீசியன் பெருக்கல் கான்செப்ட்ல வரும். அப்போ ஆன்சர் வந்து 1,2, 1,3, 3,5. தென் 2,2, 2,3, 2,5. தென் 3,2, 3,3, 3,5. இதுதான் ஆன்சர் A கிராஸ் B யோட.
ஏ கிராஸ் பி பார்த்தாச்சு. தென் சி கிராஸ் டி. அப்போ சி கிராஸ் டி பார்க்கும்போது சியோட வேல்யூ வந்து 3,4. டியோட வேல்யூ 1,3,5. அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 3,1 3,3 3,5 தென் 4,1 4,3 4,5. இந்த இவ்வளோ ஜோடிகள் தான் சி கிராஸ் டியோட ஆன்சர். அப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் பி பார்த்தாச்சு, சி கிராஸ் டி பார்த்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம வெட்டுக்கணும். இந்த ரெண்டு ஆன்சரோட காமன் வேல்யூ தான் ஆர்ஹெச்எஸ்ஸாக வரும். அப்போ இந்த ரெண்டு ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் இருக்கிற பொதுவான உறுப்பு எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுல 1 ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதுல 3 4 அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு 3ல இருக்கிறத செக் பண்ணும். அப்பதான் எது காமன் அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். 3ல இருக்கிறத செக் பண்ணோம்னா 3,2 இருக்கு, எங்க 3,1 இருக்கு. அப்ப அது பொதுவான வேல்யூ கிடையாது. தென் 3,3 இருக்கு, 3,5 இருக்கு, அவ்வளவுதான். அப்போ இந்த ரெண்டு உறுப்புகள் தான் வந்து பொதுவான உறுப்பு. 3 3,3 3,5. அப்போ இக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துப்போம். அதாவது RHS ஓட ஆன்சர் வந்து சமன்பாடு 2 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சமன்பாடு 1 2 ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சமன்பாடு 1 வந்து 3,3 3,5. அப்போ சமன்பாடு 2 அதேதான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்? சமன்பாடு 1 மற்றும் 2ல இருந்து இது கொடுக்கப்பட்ட நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதை எழுதணும். A வெட்டு C பெருக்கல் B வெட்டு D ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என சோதிக்கப்பட்டது. இதுதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். 6th கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.